ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்ட்டான எம்மியான கொங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு கடைசியில் தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த டிஷ் வந்து செஞ்சு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. நான் வந்து 150 கிராம் அளவுக்கு வந்து பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்ல தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அதுக்குள்ளே சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ சேனக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரும் வெந்துருச்சு. குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை வந்து மத்து இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதோட வந்து மஞ்சத்தூளும் உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி கொதித்ததும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா சேனக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம இறக்கி வச்சிடலாம். அதுக்குள்ளே கடைசலுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக பூண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ சேனக்கிழங்கும் வந்துருச்சு, அதோட ஸ்ட்ரெயினரில் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிவிட்டு அதோட வந்து பெருங்காயத்தூளையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துட்டு தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பச்சைப்பயிரை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். ஸோ அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதும் வேக வச்சுருந்த சேனக்கிழங்கை இதோட சேர்த்துட்டு மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூனு தனியாத்தூள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மேலே வந்து கருவேப்பிலையை வந்து தூவி விடுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.